الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரும் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த சங்கையான ரமதானை ஒரு வெற்றிகரமான ஹைர்களும் நலவுகளும் நிறைந்த ஒரு ரமதானாக நம் அனைவருக்கும் ஆக்கி வைப்பானாக. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதனுடைய வாழ்க்கையின் கடைசி ரமதானாகவும் இருக்கலாம். சென்ற வருடம் எம்முடன் இருந்து நோன்பு நோற்ற, நோன்பு பிடித்து பெருநாளையும் கொண்டாடிய எத்தனையோ பேர் நம்மை விட்டும் போய்விட்டார்கள். சென்ற வருடம் அவர்கள் நினைத்திருப்பார்களோ தெரியாது, இது நம்முடைய கடைசி ரமதான் என்பதாக. இருந்தவர்களை காலம் எடுத்துக்கொண்டு போய்விட்டது. இதே நிலை எனக்கும் ஏற்படலாம், நானும் அந்த பட்டியலில் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியாது. எனவே ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்வோம். சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, அவகாசம் கிடைத்திருக்கிறது, நல்லொரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அடைந்திருக்கக்கூடிய ரமதானை எனக்கு மீண்டும் ஒரு ரமதான் கிடைத்திருக்கிறது. இதை நான் பரிபூர்ணமாக அனுபவிக்கப் போகின்றேன். இதனுடைய லாபங்களை, இதனுடைய பாக்கியங்களை அடைந்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மேலெண்ணத்துடன் இந்த ரமதானை நாங்கள் ஆரம்பிப்போம். ஏனென்று சொன்னால், நாங்கள் விரும்பினோ விரும்பவில்லையோ ரமதான் எங்களை விட்டும் போய்விடும். அடுத்த மாதம் இதே நாளில் நாங்கள் ரமதானை வழியனுப்பிவிட்டு பெருநாளை கொண்டாடி கொண்டிருப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, அன்பு பெரியார்களே, முதலாவதாக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒரு கனிமத்தாக, ஒரு ஹதியாவாக, ஒரு கிஃப்டாக பார்த்து இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. ரமதானை பொறுத்தவரையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 வருட ரமதானை அனுபவித்திருக்கிறார்கள். ஏன் காரணம்? 23 வருட கால நபித்துவ பணியில் மக்காவுடைய 13 வருடங்கள், மதீனாவுடைய 10 வருடங்களில் ஹிஜ்ரி 2வது ஆண்டு நோன்பு விதியாக்கப்பட்டது. அதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையடி சேரும் வரைக்கும் 9 ரமதான்களை சந்தித்திருக்கிறார்கள். அந்த ரமதானுடைய மாதங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை இன்றைய வகுப்பினூடாக முதலாவது பார்ப்போம். இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமதானை பற்றி குறிப்பிடும் பொழுது, நோன்பை பற்றி குறிப்பிடும் பொழுது, கான மின் ஹதியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷஹ்ரி ரமதான் அல் இக்தாரு மின் அன்வாஇல் இபாதாத். فكان جبريل عليه الصلاة والسلام يدارسه القرآن الكريم في رمضان، وكان إذا لقيه جبريل أجود بالخير من الريح المرسلة، وكان أجود الناس وأجود ما يكون في رمضان، ويكثر فيه من الصدقة والإحسان وتلاوة القرآن الكريم والصلاة والذكر والاعتكاف. صلى الله عليه وسلم ரமதானுடைய மாதத்தில் பல வகையான வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்வார்கள். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு குர்ஆனுடைய முதாக்கரா, குர்ஆனுடைய முதாரசா, தாரச யுதாரிசு என்று சொன்னால் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து குர்ஆனை 2 பேருமாக சேர்ந்து ஒருவர் ஓத மற்றவர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஒருவர் ஓத மற்றவர் அதுக்கு செவிசாய்த்து கொண்டிருப்பார்கள். ஃபஇதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு, குர்ஆன் ஓதப்பட்டால் அதற்கு நீங்கள் காது தாழ்த்துங்கள், குர்ஆன் ஓதப்பட்டால் அதனை நீங்கள் விளங்குவதற்கு முயற்சியுங்கள் என்று சொல்லி எல்லாம் குர்ஆன் எங்களை பார்த்து பணித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரமதானுடைய அமல்களில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது குர்ஆனுடைய திலாவத்து, குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய நேரம். அதே போன்றுதான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதத்தில் செய்த இன்னும் ஒரு அமல், அதிகமான தொழுகைகள். தொழுகையினூடாக அல்லாஹ்வை நெருங்க முடியும். தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நல்ல ஒரு அடியானாக மாற முடியும். அல்லாஹ்வை திக்ரு செய்வது. முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபுடைய அமலையும் செய்திருக்கிறார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இஅ்திகாஃபை பற்றி நாங்கள் தனியே கதைப்போம். குர்ஆனுடைய திலாவத்தை பற்றி நாங்கள் தனியே பேசுவோம். ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்ன என்பதை பற்றி பேசுவோம். இதே போன்று திக்ருல்லாஹை பற்றி பேசலாம். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரமலானை பற்றி உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே நாங்களும் முயற்சிக்க வேண்டும், எங்களுடைய ரமலானையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலானை போல் ஆக்குவதற்கு. ஏனென்று சொன்னால், தொழுகை சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகிறேனோ அதே போன்று நீங்களும் தொழ பழகிக் கொள்ளுங்கள். என்னுடைய தொழுகையை பார்த்து உங்களுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜை பற்றி பேசும் பொழுது நான் எப்படி ஹஜ்ஜு செய்கிறேனோ அதே போன்று நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜையும் ஆக்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய ஹஜ்ஜை பார்த்து உங்களுடைய ஹஜ்ஜை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பணித்திருப்பது போன்று ரமலானும் நாங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை போல் எங்களுடைய ரமலானை ஆக்க வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தான தர்மத்தை போன்று எங்களுடைய தான தர்மங்கள் அமைய வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பம், ஒரு மாதம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். எப்படி தூங்கி எழும்பினவர்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பஅதமா அமாத்தனி என்று நாங்கள் சொல்லுகிறோமோ, உறங்க போகும் பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், நான் மௌத்தாகிக் கொள்கிறேன். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து, யா அல்லாஹ் உன்னுடைய திருநாமத்தை ஓதி நான் மௌத்தாகிறேன். ஏன்? என்னுடைய ஒரு நாள் முடிந்து விட்டது, என்னுடைய ஒரு நாள் முடிந்து விட்டது. உறங்கச் சொல்லுகிறேன், தூங்கப் போகிறேன் நாங்கள் சொல்லுவதற்கு முன்னால் சொல்லுகிறோம், பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூத்து, யா அல்லாஹ் உன்னுடைய திருநாமத்தை கொண்டு மௌத்தாகிறேன் என்று சொல்லிவிட்டு தூங்கி எழும்பியதும் முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை, வாய் கழுகுவதற்கு முன்னால், பல் துலக்குவதற்கு முன்னால், தொழுவதற்கு முன்னால் முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இன்னும் ஒரு நாள் கிடைத்து விட்டது, அல்லாஹுக்கே எல்லா புகழும். மௌத்தாகி கிடந்த என்னை எழுப்பாட்டினானே அவனுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை புகழுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று மீண்டும் ஒரு ரமலான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வோம். அதுவும் இந்த ரமலானையும் எங்களுக்கு தந்து ஆரோக்கியமான நிலையில் ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைத்து தந்தான். எங்களை அல்லாஹ் நோயாளிகளாக மாற்றவில்லை. ஆயிரக்கணக்கான நோயாளிகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த நோன்பை அனுபவிக்க முடியவில்லையே. வயது நிறைந்தவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வைத்திய சாலைகளில் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை வைத்தியசாலையில் அனுமதித்துவிட்டு இன்றைக்கு நோன்பு என்று கூட சொல்லாமல் இருக்கிறாங்க. ஏன் காரணம் என்றால் அவர்கள் அவதிப்படுவார்கள், ஏங்குவார்கள். அடைய இந்த நோன்பு மாதத்தில் கூட எனக்கு நோன்பு பிடித்துக் கொள்ள கிடைக்கவில்லையே என்று ஏங்குவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் சரீர சுகத்துடன் ஆவியத்தான ஒரு நிலையில் இந்த ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆவியத்தான ஆரோக்கியமான ஒரு சுகமான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று இந்த கட்டத்தில் நாங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் பிரார்த்தித்துக் கொள்வோம். அதே போன்றுதான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆரோக்கியமாக என்னுடைய குடும்பத்துடன் வைத்திருக்கிறான், பிள்ளைகளுடன் வைத்திருக்கிறான். சந்தோஷமாக இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கின்றோம். நாளை கியாமத்திலும் அல்லாஹ் எங்களை எங்களுடைய குடும்பத்துடன் சந்தோஷமாக ஆக்கி வைப்பானாக, பெற்றோர்களுடன் சந்தோஷமாக ஆக்கி வைப்பானாக. இந்த நேரத்தில் விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். எத்தனையோ அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் உட்பட சிறைச்சாலைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், சிறை வாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குற்றம் செய்தார்களோ செய்யவில்லையோ அதை பற்றி பிரச்சனை அல்ல. சிறைச்சாலையில் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமா வாடுகிறார்கள்? அவர்களுடைய அன்பு குழந்தைகள் தகப்பனை காணவில்லையே, கணவனை காணவில்லையே, சகோதரனை காணவில்லையே. அவன் எப்படி நோன்பு பிடிப்பானோ தெரியாதே, அவனுக்கு என்ன ரமலானாக இருக்கும், இந்த ரமலான் என்ன நடக்குதோ தெரியாதே, எப்படி சஹர் சாப்பிட்டிருப்பாரோ தெரியாதே என்று சொல்லி பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களில் மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் என்னையும் உங்களையும்
சஹர் சாப்பிடும் பொழுதும் நோன்பு திறக்கும் பொழுதும் எங்களுடைய குடும்பத்துடன் எங்களுடைய பிள்ளைகளுடன் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு நோன்பு திறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் என்றிருந்தால் நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்ய வேண்டும். ஆயிலையும் நீடிக்க வைத்து ஆரோக்கியமான வாழ்வையும் தந்து வீண் வம்பு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே. எனவே நாங்கள் முதல் கண் இந்த நாளில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். ரமலானை எங்களுக்கு தந்து அதிலும் எங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் தந்து எங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு நிலையை உருவாக்கி தந்து இந்த ரமலானை அனுபவிக்க தந்த அல்லாஹ்வுக்கு முதல் கண் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த ரமலானை அனுபவித்தார்கள், இந்த ரமலானை எப்படி கழித்தார்களோ அந்த முறையில் கழிக்க நாங்கள் முயற்சிப்போம். எனவே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வாயை அடக்கிக் கொள்வோம். தனியொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது கண் எப்படி நோன்பு நோக்க வேண்டும், வயிறு எப்படி நோன்பு நோக்க வேண்டும், காது எப்படி நோன்பு நோக்க வேண்டும், ஆசைகள் எப்படி நோன்பு நோக்க வேண்டும். வெறுமனே நோன்பு என்று சொல்லக்கூடியது பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மட்டுமல்ல. கவனத்தில் கொள்ளுங்கள், கவனத்தில் கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதம் என்று சொல்லும் பொழுது 150 வக்து தொழுகைகள் இருக்கிறது. இந்த 150 வக்து தொழுகைகளையும் ஜமாத்துடன் தொழ வேண்டும். ஒரு நேர அட்டவணையை உருவாக்கி நான் நீயத்து வைத்துக் கொள்வோம். 150 வக்து தொழுகைகளையும் இன்ஷா அல்லாஹ் நான் வக்துக்கு தொழுவேன். நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் உங்களுடன் 3 வக்து தொழுகைகள் போய்விட்டது. நேற்றைய மக்ரிப், அதற்கு பிறகு இஷா, சுபஹுடைய தொழுகை முடிந்து விட்டது. 147 வக்துக்கள் தான் இன்னும் எஞ்சி இருக்கிறது. நீயத்து வைத்துக் கொள்வோம். இந்த எஞ்சி இருக்கக்கூடிய 147 வக்து தொழுகைகளையும் ஜமாஅத்துடன் தொழ வேண்டும். அவ்வல் வக்தில் தொழ வேண்டும். பள்ளியில் இருந்து அசான் சத்தத்தை கேட்க வேண்டும். இது அமலுக்குரிய மாதம். அந்த அடிப்படையில் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். குறைந்த அளவு, குறைந்த பட்சம் ஒரு ஜுசு குர்ஆனை ஓதுவோம். இன்னும் ஒரு ஜுசு குர்ஆனை காது கொடுத்து கேட்போம், செவி சாய்ப்போம். வீடுகளில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஓத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதே போல எங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே குர்ஆனுடைய ஹல்காக்கள், குர்ஆனுடைய ஹிஸ்புடைய மஜ்லிஸ் வீடுகளுக்குள்ளே அமைத்துக் கொள்வோம். இப்படியாக ரமலானை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களை கொண்டும் வணக்க வழிபாடுகளை கொண்டும் எப்படி அலங்கரித்தார்களோ இதே போன்று நாங்களும் இந்த ரமலானை அலங்கரித்து அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.